Happy birthday to you. Birthday to you. Happy birthday. Hey guys, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு வந்து இந்த மோஸ்ட் ப்ரிசியஸான ஒரு டே அப்படின்னு தான் எனக்கு சொல்லணும். பாப்பாவோட பர்த்டே அண்ட் எங்கள் அப்பாவோட பர்த்டேவும் இன்னைக்கு தான் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு டேவாக வந்து என் லைஃப்பில் வந்து இது அமைஞ்சிச்சு. ஸோ இந்த அன்னைக்கு டே வந்து எனக்கு எப்படி போச்சு, பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ தான் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாப்பி பர்த்டே. Happy birthday to you. Happy birthday to you. ஹாப்பி பர்த்டே. மார்னிங் பாப்பா எழுந்துறதுக்கு முன்னாடியே நான் எழுந்து குளிச்சுட்டு அப்புறம் சாமி ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணேன். சாமி ரூம் வந்து கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நான் மாற்றி வந்து இப்போ வச்சுருக்கேன். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே இன்னும் பாசிட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் வந்து இப்போ பூஜை ரூம் வந்து நல்லா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவையும் ரெடி பண்ணி நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு தான் போகிறோம். அஸ் யூஷுவல் எங்கள் ஊர் கோயில் வீரப்பையனார் கோவிலுக்கு தான் அன்றைக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தோம். மார்னிங் பாப்பா வியர் பண்ணியிருந்த ட்ரெஸ் வந்து இதுதான், கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இதுதான் நான் வந்து வியர் பண்ணி விட்டுருந்தேன். நங்கத்துக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. கண்டினியூஸாக தேனியில் வந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ அன்றைக்கு வெதர் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ வந்து நாங்கள் வந்து கோவிலுக்கு இப்போ தான் வந்து உள்ளே நுழையிறோம். இங்கே தான் லாஸ்ட் டைம் வந்து ஒரு திருவிழா விலாக் வந்து நான் போட்டிருப்பேன். அப்போ எவ்வளோ க்ரௌடாக இருக்கும். பட் இப்போ பாருங்கள், கால் நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஃபிஷ் வந்து இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மழை அதிகமாக பெஞ்சனால வந்து தண்ணி நிறைய இருந்துச்சு ஆற்றுல. ஸோ வந்து அன்றைக்கி கிளைமேட்டே வந்து நம்ம அந்த இடத்த விட்டு நம்ம வர்றதுக்கு மனசே இருக்காது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கோவில் சுற்றியும் வந்துட்டு நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது வந்து சாட்டர்டே தான். பட் வந்து பூஜை எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ பெருசாக வந்து ஆள்லாம் இல்லை, ஒரு 2-3 ஃபேமிலி மட்டும்தான் இருந்தோம். ஸோ இவங்க தான் என்னோடய சிஸ்டர் இல்லை அண்ட் அவங்களோட பையன். ஸோ ஒரு குட்டி ஃபோட்டோ செக்ஷனே வந்து போயிட்டு இருந்துச்சு. எனக்கு பர்த்டேவாக இருக்கட்டும், ஆனிவர்சரியாக இருக்கட்டும், இல்லை எதுனா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனாக இருக்கட்டும், நம்ம கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டா மட்டும்தான் அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கும் வந்து அன்றைக்கி பாப்பாவோட பர்த்டே வந்து அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. பாப்பாவுக்கு பேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் அமேசான்லேருந்து இந்த ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நான் பாடி வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றனால கையில் வந்து வாஷ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வந்து இது நான் ஆர்டர் போட்டிருந்தேன். இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் நான் என்னோட ஸ்கின்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். பேபி ஸ்கின்க்குமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். மார்னிங் 9:30 ஆகிடுச்சு. ஸோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியிலே ஆர்டர் பண்ணி வந்து நாங்கள் வாங்கிட்டோம்.
அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ லஞ்ச் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் போல் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு வந்து அந்த அண்ணா வந்துட்டாங்க. ஸோ டெக்கரேஷன் வந்து நாங்கள் யார்கிட்ட சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்துட்டு ட்ரீம் வேர்ல்டு அப்படின்ற வந்து ஒரு ஈவெண்ட் பிளானர் கிட்ட தான் சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் அவங்களுடைய வந்து அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும் தேனியில் தான் இருக்கீங்க, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்துட்டு இவங்க வந்து டெக்கரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த 2 அண்ணா தான் வந்து டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க. ரொம்பவே நீட்டாக சூப்பராக தான் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் வந்து அவுட்புட்டும் வந்துருந்துச்சு. பேக்ரவுண்டு தீம் எல்லாமே வந்துட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து அப்படியே அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க. நாங்கள் வந்து பின்னாடி வந்து கிராஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ வந்து இந்த கிராஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கீர்த்தி வந்து அன்றைக்கி பாப்பாவை பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால ஏர்லியராகவே வந்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவங்களோட பையன் தான் வந்து சுபிக்ஷன் பயங்கர சுட்டித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பலூன்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்க தான் செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு இருந்தாங்க. பலூன்ஸ் கலருமே வந்துட்டு நாங்கள் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். நான் ஃபஸ்ட்டு ஒயிட் வித் கோல்டனில் மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் எக்ஸ்ட்ரா வந்து என்னோட ஹஸ்பண்ட் இந்த பர்பிள் கலர் அங்கங்கே வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அந்த பர்பிள் கலர். என்னோட ஃப்ரெண்ட் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போகிறதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு வந்து அவங்களோட கிஃப்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்தது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. தேங்க்யூ கீர்த்திமா. அண்ட் இப்போ நம்மளோட டெக்கரேஷனோட அவுட்புட் பார்த்துடலாமா? 3, 2, 1. ஒரு க்யூட்டான கோல்டன் எல்லோ ட்ரெஸ் தான் வந்து பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நாங்கள் வாங்கியிருந்தது. ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் டைம் 5:30 இருக்கும். ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் கேக் வந்து இங்கே லோக்கலில் வந்து ஒரு நியூ ஷாப்பில் தான் வந்து கொடுத்துருந்தோம். பட் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த கேக் வந்துட்டு பின்ட்ரெஸ்ட் இன்ஸ்பயர்டு கேக் தான். ஸோ வந்து அங்கேருந்து தான் நான் பிக்சர்ஸ் எடுத்து அவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே க்யூட்டாக நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த கேக் பார்க்குறதுக்கு. ஃபாண்டட் கேக் தான். ஃப்ளேவர் வந்து சாக்கோ ட்ரஃபிள் கேக் தான் வந்து கொடுத்துருந்தோம். செட் இப்போ வந்து கேக் கட்டிங் மொமெண்ட் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக கேக் கட் பண்ணுறதுக்கு 10 மினிட்ஸ் முன்னாடி வரைக்கும் பயங்கரமான அழுக மேடம். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் சமாதானப்படுத்தி அந்த கேக்கில் இருக்க கிராக்கர்ஸ்லாம் பார்க்கவும் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டா. Happy birthday to you. Happy birthday to you, Shivu. Happy birthday to you. இந்த கேக் கட் பண்ணி கொஞ்சம் ஊட்டி விடுற இந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருந்துச்சு. ஸோ அதனால அவங்க கூட ரொம்ப ஷேர் பண்ணிக்கல. பட் வந்து என்னோட அம்மா அண்ட் தம்பி ஒய்ஃப் அவங்கெல்லாம் அவங்களோட கிஃப்ட்டை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட பிளெஸிங் அண்ட் கிஃப்ட்ஸையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கிஃப்ட்ஸ் பாக்ஸை பார்க்கவுமே பாப்பாவுக்கு வந்து இன்னுமே ஹாப்பி ஆகிடுச்சு. நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டோம். நாங்கள் பிளான் பண்ண மாதிரி வந்து பிக்சர்ஸ் எதுவும் ரொம்ப எடுக்க முடியல. அன்றைக்கு பாப்பா வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லாருமே டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி டின்னர் மெனு வந்து இதெல்லாம் தான் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இவங்க தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காயு, கணேஷனா. கணேஷ் காயு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே அண்ணா, பாய். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய பிக்சர்ஸ் வந்து எங்கனால நாங்கள் நினச்ச மாதிரி எடுக்க முடியல. ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் நிர்மலா நான் தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. மார்னிங் வந்து மறுபடியும் நாங்கள் கெட் ரெடி ஆகி கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து பாப்பாவையும் அண்ட் எங்களோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். இதோட பிஹைண்ட் த சீன்ஸ் தான் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க.
பாப்பாக்கு மட்டும் இன்னொரு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து எடுத்தோம். அது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. குட்டீஸை வச்சுட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அவங்க அப்பாவும் அந்த அண்ணாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு பாருங்க. நானுமே பின்னாடி பேக்ரவுண்ட்ல நின்றுட்டு கத்திட்டே தான் இருந்தேன். பாப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து நீங்களும் விஷ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோட எண்ட்ல பிக்சர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன், நீங்க பாருங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.